மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம்மேட் நைட் சீரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா சீரம் வாங்குறது அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கும். ஒரு சீரம் பாட்டில் வாங்கணும் அப்படின்னாலே 1000 ரூபீஸ்க்கு மேல காலி ஆயிரும். ஆனா அந்த சீரமை கொஞ்சம் டைம் கிடைச்சா நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா யாருதான் ட்ரை பண்ண மாட்டாங்க. எஸ், இன்னைக்கு ஹோம்மேட் நைட் சீரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாவே சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஹைட்ரேட் பண்றதுக்கும், ஆன்டி ஆக்சிடென்டா ஒர்க் பண்றதுக்கும், நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ மினிமைஸ் பண்றதுக்கும், ஆன்டி ஏஜிங்கா ஒர்க் பண்றதுக்கும், காமிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீரம் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கு தனித்தனியாவே சீரம் இருக்கு. ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த ஹோம்மேட் சீரத்துல நம்மளால பண்ண முடியும். எஸ், ஏன்னா ஹோம்மேடா நம்ம ஒரு விஷயத்தை தயாரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு பாட்டில்ல வர மாதிரி நம்மளால தயாரிக்க முடியும். எஸ், அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க, அதாவது அரிசி எடுத்துக்கோங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஒரு ஸ்மால் கப்ல அடுப்புல வேக வைங்க. சோ லைட்டா சூடான அரிசியும் அரிசியோட தண்ணியையும் எடுத்து வடிகட்டி தனித்தனியா பிரிச்சிருங்க. சோ இந்த ரைஸ் வாட்டர் தான் நம்மளோட சீரமோட பேஸ். இந்த 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் வாட்டரை நம்ம தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இதுல மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்த ஹாஃப் ஸ்பூன் ஜெல்ல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்க. அப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ் ஆயில் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும். சோ இந்த ரோஸ் ஆயிலையும் வீட்ல DIY ப்ராசஸ்லயே தயாரிக்க முடியும். இந்த ரோஸ் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 4 இருந்து 5 ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் நல்லது. அத ஒரு பவுல்ல போட்டுட்டு அது கூட ஆலிவ் ஆயில் இல்லனா ஆல்மண்ட் ஆயில், இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பூனை வச்சு அமர்த்தி அமர்த்தி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்க பாப்பீங்க. சோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனோட முக்காவாசி கவர் ஆகுற மாதிரி தண்ணி ஊத்திருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் ஆலிவ் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி இத ஒரு பாட்டில், ஒரு குட்டி பாட்டில்ல கவர் பண்ணிருங்க. பாட்டில க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. சோ இந்த பாட்டில வாட்டர் புடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த பேன் அதுக்குள்ள வைங்க. சோ வெச்சதுக்கு அப்புறமா நல்லா அது பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பாட்டில் வச்சோம்ல அந்த பாட்டில வெளியில எடுத்து அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அது லைட்டா சூடா இருக்கும். சோ அந்த ஆயிலையும் அந்த பெட்டலையும் இன்னும் நீங்க நல்லா மசிச்சீங்க அப்படின்னா ஆயிலோட கலர் முழுமையா சேஞ்ச் ஆகும். ஒரு லைட் பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆகும். சோ நல்லா அதை கசக்கிட்டு ஒரு வடிகட்டி மூலமா நல்லா வடிகட்டி அந்த ஆயில மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு நம்ம ரோஸ் ஆயில். சோ இதுல இருக்கிற ஃப்ராக்ரன்ஸே கொஞ்சம் பயங்கர தூக்கலா தான் இருக்கும். சோ இந்த ரோஸ் ஆயிலையும் நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம்? 2 ஸ்பூன் ரைஸ் வாட்டர், 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், இப்போ 1 டீஸ்பூன் ரோஸ் ஆயில். இந்த ரோஸ் ஆயில் உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணா ஆல்மண்ட் ஆயிலோட 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எசென்ஷியல் ஆயில்ஸ், ஏதாவது டீ ட்ரீ ஆயில் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆல்மண்ட் ஆயில் பிளஸ் இந்த 3 to 4 drops ஆஃப் டீ ட்ரீ ஆயில நீங்க யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரோஸ் ஆயில் கிடைக்காத பட்சத்துல இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்மளோட சீரம் மேக்கிங்ல அடுத்தது ஆட் பண்ண போறது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் தான் நம்மளோட சீரமோட லுக்கையே நமக்கு கொடுக்கும். சோ நல்ல ரோஸ் வாட்டரை 3-4 drops ஆட் பண்ணி அந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீரமோட லுக் கிடைக்கும். அடுத்தது விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ கேப்சியூல் 1 இருந்து 2 வரைக்கும் கட் பண்ணி அந்த விட்டமின் இ கேப்சியூல்குள்ள இருக்கிற அந்த ஜெல்ல மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்மளோட சீரம் தயாராயிடுச்சு. இந்த மிக்சர்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சீரம் ரெடி. இத 1 month வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் மேக் பண்றத கிளாஸ் பாட்டில்ல போட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா 1 month வரைக்கும் அதையே நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இந்த சீரம் நிச்சயமா எல்லா நாட்கள்லயும் நைட்டு தூங்கும் போது போட்டுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ளோ ஆகுறதையும் ஃபேஸ்ல
ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னி எல்லாம் போறதையும் நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப ஆக்னிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டீ ட்ரீ ஆயில், நீங்க ரோஸ் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு போக ஆட் ஆனா டீ ட்ரீ ஆயில் கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற ஆக்னிஸ் ரிமூவ் ஆகி அன்ஈவன் ஸ்கின் டோன் ரிமூவ் ஆகி நீங்க உங்களோட ஃபேஸ கிளாஸ் ஸ்கின்னா பார்க்க முடியும். சோ இந்த ஹோம்மேட் நைட் சீரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிரெக்னன்சி வந்து ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க.